ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யணுங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முட்டை குழம்பு வந்து எப்படி செய்ய நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 முட்டையை நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி விட்டு தண்ணி கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாங்க. அது வேகிற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று தயார் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துகிட்டு அது கூட ஒரு 3 தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 7-8 பூண்டையும் நல்லா இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இருந்தாலும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சது வந்து குழம்பு கெட்டிக்காக நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் 2த்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கும், தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இந்த கலவை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கிட்டோம். முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாகவே உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி முட்டை வந்து லைட்டாக சூடு ஆனால் மட்டும் போதுங்க, நல்லா பொரிச்சிட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பொரித்து எடுத்து வந்துடலாம். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கூட வேணாங்க, வானல் சூடு இருந்தால் கூட போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா எந்த மசாலா அளவுக்கு சேர்த்து முட்டை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்து வந்துட்டோம். இப்போ குழம்பு நமக்கு நல்லா கொதித்து கெட்டியாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பொரித்து எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த மசாலாவோட கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும். இப்படி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.